ஹாய் எவ்ரிவன். திரையுலகில் அடுத்து ஒரு சோகமான சம்பவம் என்ன அப்படின்னா, நடிகர், இயக்குனர், திரைக்கதைக்கு ஒரு ஜாம்பவான்னு சொல்லக்கூடிய பாக்யராஜ் காலமானாருங்கிற செய்தி. அதாவது இப்போ தான் திரையுலகமே பாரதி ராஜாவின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தி வந்தாங்க. அந்த துயர்லேருந்தே மீள முடியாமல் இருக்கும்போது, அவரோட சிஷ்யனான பாக்யராஜ் மாரடைப்பால் காலமானார் அப்படிங்கிற செய்தி நிச்சயம் திரையுலகுக்கு பெரிய ஒரு ஆழ்ந்த வருத்தத்தை தருது அப்படின்னே சொல்லலாம். பாக்யராஜ் கோயம்புத்தூர் பகுதியில் வெள்ளக்கோயில்ங்கிற பகுதியை சேர்ந்தவர். அதாவது அவருக்கு இப்போ 73 வயசு ஆகுது. 1953 7th ஜான்வரி இவர் பிறந்தார். பாக்யராஜ் அந்த பகுதியில் தான் படிச்சுட்டு இருந்தார். சினிமா மேலே அதாவது ஆர்வம் கொண்டதுனால தன் வீட்டை விட்டு கிளம்பி வந்தார். வீட்டை விட்டு கிளம்பி வந்த அவர் பார்த்திங்கன்னா யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக பணிபுரிகிறார்னா பாரதி ராஜா சார்கிட்ட 16 வயது நிலைங்கிற ஒரு படத்தில் முதல்ல அவரோட அசிஸ்டண்ட்டாக பயணிக்கிறாரு. அப்போ 16 வயது நிலையிலேயே சில சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்குது. அப்போ பாக்யராஜ் சினிமா பற்றி தெரியாததுனால அப்போ ஃபிலிம் ரோலில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது படத்தை இது பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற கேமரா கிடையாது. அப்போ ஃபிலிம் ரோலில் இருக்கும்போது அதாவது அது லைட் எக்ஸ்போஸ் ஆகக்கூடாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் பாக்யராஜுக்கு என்ன எல்லாம் கருப்பு கருப்பாக இருக்குது, அதை எடுத்து பார்த்தா எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒரு இது பண்ணேன். அப்போ பாரதி ராஜா நல்ல வேலைடா என் வாழ்க்கையே போக்கியிருப்ப அப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான். பாக்யராஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திரைக்கதை ஆசிரியர். 16 வயது நிலை சூப்பராகவே பண்ணுறாரு. பாக்யராஜ் அதாவது பாரதி ராஜா பாக்யராஜுங்கிற பேரை ஒலிக்காமலே இருக்க மாட்டார். அப்படி இவர் பாக்யராஜ் அப்படின்னு கூப்பிடலை அப்படின்னா, ராஜ் அப்படின்னு கூப்பிடலைன்னா இவர் செட் அவுட்டு ஓடிடுவாராம். அதே மாதிரி இந்த 16 வயது நிலை டயத்துலேயே பாக்யராஜ் அப்போ திரையுலகுக்கு புதுசு. அதே மாதிரி திரையுலகில் எப்பயுமே ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய விஷயத்துக்கு கோபங்கள் வரும். அப்படி இருக்க பாரதி ராஜா சில கோபங்கள் பாக்யராஜ்கிட்ட காட்டினா இமீடியட்டாக லெட்டர் எழுதி விட்டு இது பண்ணிடுவார். ரொம்ப ஒரு எமோஷனலி அட்டாச்சாக பாரதி ராஜாவோடு இருந்தார். கிழக்கே போகும் ரயில்லையும் பணிபுரிஞ்சார். அடுத்து சிகப்பு ரோஜாக்களில் சூப்பராகவே அவர் உயர்ந்தார். அதே மாதிரி 16 வயது நிலையில் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் கிடையாது, அதில் ஒரு வைத்தியர் கேரக்டர் வரும், அதையும் பண்ணியிருப்பார். அதே மாதிரி கமலுக்கே சில ஷாட் அதாவது ஷார்ட் இந்த சென்ஸ் பார்த்திங்கன்னா, கமலே இப்படி நடிங்க அப்படி நடிங்கன்னா சொன்ன ஒரு ஆள். அப்பயே அதாவது பார்த்திங்கன்னா பாரதி ராஜாட்ட கமல் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவன் இருந்தால் பாரியா ஏதோ ஒன்று புதுசாக பண்ண போகிறான், திரையிலேயே கலக்க போகிறாங்க அப்படின்னு கமலஹாசனே சொல்லியிருக்காரு. அடுத்து கிழக்கே போகும் ரயில்லையும் இவர் அசிஸ்டண்ட்டாக பணிபுரிகிறாரு. அடுத்து சிகப்பு ரோஜாக்கள் போகிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வசனம் எல்லாமே பாக்யராஜுக்கு ரொம்ப முன்னுரிமை கொடுத்தாரு. சிகப்பு ரோஜாக்கள்லையும் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். அதாவது கமலை மிரட்டுற ஒரு வெயிட்டராக ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அதுவும் நல்லா பண்ணியிருப்பார். இதெல்லாம் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் திரையுலகுக்கு அதாவது ஒரு நடிகராகவும் அறிமுகமாகிறார். யாரோட இயக்கத்தில்னா தன்னோட குருநாதர் பாரதி ராஜாவோட இயக்கத்தில் புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு. அந்த படமும் ஒரு நல்ல ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் திரைக்கதை நிறைய படத்துக்கு திரைக்கதை கன்னி பருவத்திலே இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் திரைக்கதை ஆசிரியராக இருக்கார். முதல் இயக்குனராக இவர் வெளியே வந்த படம் எது, இவரோட இயக்கத்தில் வெளிவந்த படம் எதுனா சுவரில்லாத சித்திரங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான படம். அதுக்கப்புறம் ஒரு இயக்குனர் அவதாரம் எடுத்தார். இயக்குனர் அவதாரத்தில் நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா இன்று போய் நாளை வா அப்படிங்கிற படம். அதே மாதிரி இவர்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக நடிகர் பாண்டியராஜன், பார்த்திபன், லிவிங்ஸ்டன், ஜிஎம் குமார் இது மாதிரி ஆளுங்கள்லாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தாங்க. அப்போது இன்று போய் நாளை வா நல்ல ஒரு காமெடி சப்ஜெக்டு. அதே மாதிரி நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ஹியூமர் இன்றைக்கி பார்த்திங்கனாலும் அந்த படங்கிறது அவ்வளோ காமெடியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி எமோஷன்லாம்
கலந்து சூப்பராகவே கொடுப்பாரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அதாவது பாரதி ராஜாவுக்கு வந்து ஒரு பாயிண்டில் வந்து கமலஹாசனை வச்சு ஒரு படம் வந்து எடுத்திருக்காரு. அந்த படம் வந்து ஒரு லெவலில் வளர்ந்தப்புறம் கதை கிட்டத்தட்ட அவங்க பண்ண ஏர்லியர் சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து சப்போர்ட்டுக்கு வந்து பாக்யராஜை கூப்பிடுறாங்க. அப்படி பாக்யராஜ் வந்து திரைக்கதையில் உட்காந்து எழுதி சூப்பராக பண்ணி கொடுத்த படம் தான் ஒரு கைதியின் டைரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலுக்கே இந்த நியூஸ் போகுது, பாக்யராஜ் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் உட்காந்துருக்காருன்னு. அப்போ கமல் கவலைப்படல, எப்போன்னு சொல்லுங்கள் நான் ஷூட்டிங் வந்து பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து அன்னைக்கு வந்து கொடிகட்டி அந்த 80s டு ஒரு 90s பீரியடில் வந்து கொடிகட்டி பறந்த நடிகர்கள்னால் யாருன்னா ரஜினி, கமல் வந்து இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு இயக்குனர் டேர்ன்டு நடிகராகவும் மாறுறாரு. இவர் படத்துக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸுங்கிறது இருக்கும். மேக்ஸிமம் அந்த படம் வந்து மேஜராக கமர்ஷியல் சக்ஸஸ்ங்கிறது கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருந்தார். இவரோட படங்கள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய ஹிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்லிங் டார்லிங் வந்து நல்ல ஹிட்டு, மௌன கீதங்கள்லாம் வந்து சூப்பரான ஒரு ஹிட்டாக அமைந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இவரோட அந்த பாயிண்டில் வந்து பெரிய வந்து ஒரு கமர்ஷியல் ரெக்கார்டு, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் கொடுத்த படமாக எது அமைஞ்சிச்சுன்னா, முந்தானை முடிச்சு. ஈவன் அந்த முந்தானை முடிச்சுக்கப்புறம் தான் முருங்கக்காவே ஃபேமஸ் ஆச்சு. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன வீடு இந்த மாதிரி படங்கள்லாமும் வந்து பண்ணியிருக்காரு. சிவாஜி சாரோட தாவணி கனவுகள் அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து பணியாற்றியிருக்காரு. அதே போல் ரஜினிகாந்த் சாரோட வந்து பார்த்திங்கன்னா, இவர் வந்து ரஜினிகாந்தோட படத்தை வந்து இயக்குனதில்லை, ரஜினிகாந்தோட ஒரு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. அது வந்து 2 படத்தில் ஆக்சுவலாக நடிச்சிருக்காரு. ஒன்று வந்து அன்புள்ள ரஜினிகாந்த், இன்னொரு படம் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சிகப்பு மனிதன். அதில் சிங்காரம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அந்த படத்தில் அவர் கேரக்டர் வந்தப்புறம் அந்த படம் வந்து இன்னும் விறுவிறுப்பாகவும் இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா, இவரோட இயக்கத்தில் வந்து தூறல் நின்று போச்சு. எஸ்பெஷலி இன்னொரு ஒரு பெரிய படம் இவருக்கு சொல்லலாம்னா, அந்த 7 நாட்கள். அதாவது அந்த பாலக்காட்டு மாதவனாவே வாழ்ந்திருப்பார். அதில் அந்த கிளைமேக்ஸில் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கும். அதாவது கன்சிக்யூட்டிவாக அதாவது ஹிட்ஸ் கொடுக்குறவர். அதே சமயம் திரைக்கதையில் வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ஜானர் மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட் ஜானரில் படம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த 7 நாட்கள் ஒரு மாதிரி ஸ்டோரி சப்ஜெக்டாக இருக்கும். அதே விடியும் வரை காத்திருன்னு ஒரு படம் பண்ணியிருப்பார். நல்ல ஒரு த்ரில்லர் படமாகவும் அமைந்திருக்கும். இப்போ ஒரு கைதியின் டைரிக்கே வந்து அவர் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காருன்னா, அந்த படம் வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியாக இருக்கும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா, முந்தானை முடிச்சு வந்து ஒரு ஒய்ஃபை பறி கொடுத்தவன் ஒரு குழந்தையோடு வரான். அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு அவனை விரும்பி அவனுக்கு மனைவியாக வரா. ஸோ கம்ப்ளீட்லி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய படத்தில் ஹியூமர் பாக்யராஜ்னு எடுத்தாலே வந்து ஹியூமருங்கிறது நல்லா ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். முந்தானை முடிச்சு பீக்கு. அதே மாதிரி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, மக்கள் திலகம் வந்து ஒரு படத்தை வந்து எடுத்தார். ஆனால் அவரோட பொலிட்டிக்கல் டக்குன்னு முதலமைச்சர் ஆனோடனே ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதில் பாதி வரைக்கும் கண்டினியூ பண்ணார். அந்த படத்தை எடுத்த அந்த கதையை, அதாவது எம்ஜிஆர் எடுத்த போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கு தகுந்தா மாதிரி இவரை வச்சு ஒரு கதையை வந்து ஃப்ரேம் பண்ணார் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் வந்து அவசர போலீஸ் 100 அப்படிங்கிற படம். அது வந்து நல்ல ஒரு பெரிய ஹிட்டாக அமையுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, ராசுகுட்டி இவரோட கேரியர்லேயே வந்து நல்ல ஒரு ஃபன் மொமெண்ட்ஸ் ஒர்க் ஆகிற ஒரு படம். நல்ல நீட்டாக ஒர்க் ஆகிருக்கிற படம். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, இது போன்ற படங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இவரோட டைரக்ஷனும் சரி, அதே மாதிரி இவரோட திரைக்கதை அமைத்த விதமும் சரி. ஏன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விஜயகாந்த் சாரை வச்சு சொக்கத்தங்கம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இவர் தான் வந்து இயக்கினார். இவர் தான் திரைக்கதை அமைச்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் இயக்கிறத குறைச்சிட்டு திரைக்கதை அமைக்கிறத குறைச்சிட்டு நிறைய படத்தில் வந்து கேரக்டர் கதாபாத்திரம், முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க துவங்கினார். இவர் கடைசியாக இயக்கிய படம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்து +2. அதே மாதிரி கடைசியாக நடித்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிபி 180 குபேராங்கிற படத்துலையும் நடிச்சிருக்காரு. தனுஷோட அலாங் சைடு வந்து பண்ணியிருப்பார். ஒரு சின்ன கதாபாத்திரம் வந்து பண்ணியிருப்பார். தமிழ், தெலுங்கு எல்லா மொழிகள்லையும் நடிச்சிருக்காரு. இவரோட நடிப்பில், அதாவது நடிகராக சொல்லப்போனால் இப்போ சம்திங்கில் ஜெயம் ரவிக்கு அப்பாவாக நடிச்சிருப்பார். துப்பறிவாளன் படத்தில் ஒரு வில்லன் கதாபாத்திரம் வந்து பண்ணியிருப்பார். அதே மாதிரி இவர் வந்து நடிகராக சில வெளி டைரக்டர்ஸ் படங்கள்லையும் நடிச்சிருக்காரு. அதில் வந்து ஒரு காமெடி கிளிக்கு கொடுத்த ஒரு பெரிய படம் எதுனா ருத்ராங்கிற படம். அதில் வந்து அதாவது ஒரு இன்ட்ரோலுக்கு முன்னாடி தான் இவரோட என்ட்ரி இருக்கும். ஆனால் இவர் வந்தப்புறம் அந்த படமே வந்து சூப்பராக கலக்கட்டும் ருத்ராங்கிற படத்தில்.
மேலும் இவரோட சுந்தரகாண்டம் அப்படிங்கிற ஒரு படத்துல, நம்ம யாராலும் மறக்க முடியாத ஒரு டயலாக் எதுன்னா, "டேய் சண்முகம் நீ" அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து படம் வைஸும் ஹிட்டு. அந்த படத்துல ஒர்க் ஆன ஒரு காமெடி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து அவர் கூட படிச்சவனுக்கே அவர் வந்து ஒரு வாத்தியாரா வருவாரு. அப்போ அந்த என்ட்ரியில வந்து, "டேய் சண்முகமணி" அப்படிம்பாங்க. தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்கும். நல்ல ஹியூமர் சென்ஸ் உள்ள ஒரு ஆளு. அது இல்லாம பார்த்தீங்கன்னா, நெறைய டிவி ஷோஸும் வந்து பண்ணாரு. பாக்யராஜுக்கு வந்து ஒரு பொண்ணு, ஒரு பையன். சாந்தனு அப்படிங்கிற ஒரு பையன். அவரும் வந்து நடிகராக இருக்காங்க. பொண்ணும் வந்து பாரிஜாதம்ங்கிற படத்தில கதாநாயகியா நடிச்சாங்க. அப்புறம் வந்து அவங்க திரையுலகுல இல்ல. பாக்யராஜ பொறுத்தவரைக்கும், அவருக்கு முதல் மனைவிங்கிறவங்க பிரவீணா. அவங்க வந்து ஜாண்டிஸ் காரணமாக இறந்த பிறகு, நடிகை பூர்ணிமாவ வந்து கல்யாணம் பண்ணாரு. அவங்களோட ஒரு சிறப்பான வாழ்க்கை வந்து வாழ்ந்துட்டுருந்தாரு. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து இளையராஜா வந்து அதாவது ஒரு விஷயம் வந்து சொன்னாரு. அதாவது பாக்யராஜ் 50 அப்படிங்கிற ஒரு ப்ரோகிராம் கண்டக்ட் பண்ணும்போது, இளைஞர்களுக்கு வந்து படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் வந்து மியூசிக் அமைக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன் வந்ததுக்கு காரணமே, பாக்யராஜா மாதிரி ஒரு இயக்குனர்கள் இருக்கிறது தான். அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்யராஜுக்கும், இளையராஜாவுக்குமே அதாவது ஒரு சில பாட்டுக்கள்ல வந்து நெறைய தகராறு வரும். அதில எஸ்பெஷலி இந்த முந்தானை முடிச்சுல வந்து விளக்கு வைக்கும் நேரத்தில பாட்ட வந்து இளையராஜா வந்து கொஞ்சம் வல்கரா இருக்கு. என்ன ஃபீல் பண்ணாருன்னு தெரியல. பாட மாட்டேன் அப்படிங்கும்போது, இந்த தன்னானனா தன்னானனா வச்சு பாக்யராஜ் வந்து அவரோட பிரெயின் அங்க வேலை செஞ்சு அந்த பாட்ட வந்து ஹிட் பண்ணி குடுத்தாரு. அதேபோல இது நம்ம ஆளு படத்துல வந்து இசையமைப்பாளர் அவதாரமும் அவர் எடுத்தாரு. அந்த படத்துலயும் வந்து பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் தான். நிச்சயம் வந்து அவர் வந்து ஒரு பன்முக கலைஞர் தான். ஒரு நல்ல நடிகராவும் ஷைன் பண்ணியிருக்காரு. திரைக்கதை நிச்சயம் சொல்றேன், ஒரு மாஸ்டர் பீஸ் வந்து பாக்யராஜோட திரைக்கதைகள் தான் இருக்கும். இது தமிழ்ல மட்டும் இல்லங்க, ஹிந்தியிலயும் நெறைய படங்கள் வந்து பாக்யராஜ் வந்து ஹிட் குடுத்துருக்காரு. அதாவது இவரோட ஸ்க்ரீன் ப்ளே பேருக்கு. இவர் வந்து அமிதாப வச்சு ஆக்ரி ரஸ்தா அப்படிங்கிற ஒரு படத்த எடுத்தாரு. அதுவும் அங்க வந்து ஹிட் ஆச்சு. இவரோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து மத்த லாங்குவேஜுக்கு போல. அதாவது இவர் இங்க படம் பண்ணிருவாரு. அந்த கதைய வந்து மத்த லாங்குவேஜஸ்ல வந்து ரீமேக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து ஸ்க்ரீன் ப்ளேல வந்து ஒரு மாஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்க இவர் இன்னைக்கு மறைந்தாருங்கிற செய்தி வந்து திரையுலகுக்கு பெரிய அதிர்ச்சி தான். நிச்சயம் வந்து அவரை இழந்து வாடும் அவர் குடும்ப நண்பர்களுக்கும் சரி, குடும்ப மக்களுக்கும் சரி, அவருடைய ரசிகர்களுக்கும் சரி, திரையுலகுல அவரால உருவாக்கப்பட்ட அவருடைய சிஷ்யர்களுக்கும் சரி, எங்களைப் போன்ற ரசிகர்களுக்கும் சரி, இந்த சேனல் சார்பாக அவருக்கு ஆழ்ந்த இரங்கல வந்து நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கலைக்கு என்றுமே அழிவும் கிடையாது, மறைவும் கிடையாது. கலைஞர்கள் அதை செய்த கலைஞர்களுக்கு நிச்சயம் வந்து மறைவு அப்படிங்கிறது உண்டு. அது இயற்கை. அத வந்து நம்மளால தவிர்க்க முடியாது. அப்படி இருக்க, இன்று பாக்யராஜ் மறைந்தாலும், அவர் வந்து திரையுலகுல ஒரு திரைக்கதைக்கான ஜாம்பவான், நல்ல நடிகர், பன்முக திறன் கொண்ட ஒரு நபர். அவர் மறைந்தாலும், அவரின் திரைக்கதை மூலியமாகவும், அதே சமயம் அவரால சிஷ்யர்களா வந்தவங்க எல்லாருக்குள்ளயும் அவர் வந்து நிச்சயம் வாழ்வாரு. அதாவது அவர் மறைந்தாலும், அவரின் உழைப்பு, அவர் ஏற்படுத்தி வைத்த திரைக்கதைகள், அதே சமயம் அவரின் நடிப்பு மூலமா அவர் என்றென்றும் திரையுலகுல வாழ்ந்துகிட்டே இருப்பாரு. ஒரு கலைஞனா வாழ்ந்துட்டு இருப்பாரு. ரிப் பாக்யராஜ் சார்.